லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அதிரா, வெந்நீர் எடுத்து வை, நான் சீக்கிரம் கிளம்பணும். அதிரா, நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ஆதிரா, உன் புருஷன் பேசுறது கேட்கலையா? நான் இனிமே அவருக்கு ஒரு வேலையும் செய்ய போறது இல்லம்மா, அவரே செஞ்சுக்கிட்டோம். என்னாச்சு? வேலை செஞ்சு கொடுத்துட்டே இருந்தா நம்மள வேலைக்காரியா தான் பாப்பாங்க. எப்போ நம்மள வீட்டுக்காரியா நடத்துறாங்களோ அப்ப இதெல்லாம் செஞ்சுக்கலாம். நான் சாருமதிக்கு புடவை வாங்கி கொடுக்கறதுனா நான் எதுக்கு உன் பேர்ல ஆர்டர் பண்ணணும்? அதை நீ யோசிக்கவே மாட்டியா? யோசிச்சு பார்த்துலாம் வாழ்ந்துட்டு இருக்க முடியாதுங்க. பிடிக்காதுன்னா பிடிக்காதுன்னு தான் சொல்ல முடியும். நடந்ததுக்கு யாரும் பொறுப்பேற்க முடியாது ஆதிரா. நான் சொன்னதுலயும் தப்பு இல்ல, சாருமதி செஞ்சதுலயும் தப்பு இல்ல. உனக்கு என்ன உரிமை புரியாம இருக்கிறது தான் வேடிக்கையா இருக்கு திருமாரா. அந்த சாருமதியை இப்போவும் நம்பிட்டு இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லதுக்கு இல்ல. நீங்களே பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. அதிரா, நான் சொல்றத கேளு. வேண்டாங்க, நீங்க எதையும் சொல்ல வேண்டாம், விட்டுருங்க. காலையில எதையுமே ஆரம்பிக்க வேண்டாம், எனக்கு டென்ஷன் தான் ஆகுது. ஏய் அதிரா, என்னங்க, நான் சுடு தண்ணி போட்டு வச்சிட்டேன், போய் குளிங்க. நீ எதுக்கு சாருமதி இதெல்லாம் பண்ற? ஏன் நான் செய்யக்கூடாதா? ஆதிரா வேலையா இருந்ததை பார்த்துதான் நான் வெந்நீர் வச்சேன். அவ எதுவும் சொல்ல மாட்டா, நீங்க சங்கடப்படாம போங்க. அப்படி இல்ல, நீ நல்லதுக்கே செஞ்சாலும் அது தப்பா போயிடுது. நான் இதையும் தப்பா எடுத்துக்கலங்க. வீடுனா அப்படிதான் இருக்கும், அதெல்லாம் மைண்ட்ல ஏத்தாம போய்கிட்டே இருக்கணும். நீங்க போங்க, டைம் ஆயிடுச்சு. டவல் எடுத்துட்டு வரேன். இல்ல இல்ல வேணாம், நான் எடுத்துக்கிறேன். சரிங்க. டேய் திருமாரா, சாருமதியை வெண்ணி வைக்க சொன்னியா? நான் எதையும் சொல்லலமா. நீ சொல்லாம தான் அவளா செஞ்சுட்டு இருக்காளா? மா, இதுக்கெல்லாம் சத்தியமா பண்ண முடியும்? ஒண்ணு இல்லாத விஷயத்தை ஏன் இப்படி பெருசு பண்றீங்களோ? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. பண்றதெல்லாம் நீ பண்ணிட்டு என்கிட்ட மூஞ்சி காட்டுறியா? நான் எதையும் பண்ணலமா. ஆதிரா வேலையா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவளா வெந்நீர் வச்சிருக்கா, போதுமா? துண்ட குடுங்க. கோபப்பட வேண்டியது நானு, இவனுமா கோச்சிட்டு போறான். மா, வரேன்டா. மா, டிஃபன் எடுத்து வைங்கம்மா. டிஃபன்லாம் எதுவும் செய்யல. ஏன்? ஏன்னு கேட்டா என்ன சொல்றது? உன்னோட நடவடிக்கை எதுவும் சரியில்லை. உனக்கு சமைக்கணும்னு இந்த வீட்ல யாருக்கும் தோணல. என்னம்மா குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? நீ தாண்டா குழந்தை மாதிரி அடப்பிடிச்சிட்டு இருக்க. பிடிவாதமா அந்த சாருமதியை வீட்ல கொண்டு வந்து வச்சு இங்க எல்லாரையும் பாடா படுத்துற. அதுக்குன்னு சமைக்காம இருப்பீங்களா? எல்லா விதத்திலயும் பண்ணி பார்த்தாச்சு, கடைசியில இதையும் செஞ்சிடலாம்னு முடிவு பண்ணிட்டோம். மா, ஆதிரா தான் புரியாம இருக்கனா, நீங்களும் ஏமா என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? உனக்கு பிடிச்சத நீ செய்யற, எங்களுக்கு பிடிக்காத நாங்க எப்படி காட்டுறது? அதான் இப்படி ஒரு வழி. சரி, எனக்காக நீங்க விரதம் இருக்க வேண்டாம், நான் வெளியில சாப்பிட்டுக்கிறேன், நீங்களா சமைச்சு சாப்பிடுங்க. எங்க 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 உட்காருங்க, உட்காருங்க. என்ன இது? யாருமே சமைக்கல, சரி நம்மளே ஆரம்பிச்சிடலான்னு உப்புமா செஞ்சேன். உட்காருங்க, நீங்க உட்காருங்க. அவசரத்துல பண்ணது, எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லுங்க.
என்ன பாக்குறீங்க? சாப்பிடுங்க. எப்படிங்க இருக்கு? உப்பு காரம்லாம் சரியா இருக்கா? ம் நல்லா இருக்கு சாருமதி. அப்பாடா, நான் எப்படி இருக்குமோன்னு பயந்துட்டேங்க. என்னங்க, நாட்டு சக்கரை எடுத்துட்டு வரவா? இல்ல இல்ல வேண்டாம். ஐயோ, பாத்து. ஆதிரா, என்ன ஆதிரா இதெல்லாம்? 1000 கோவம் இருந்தாலும் சமைக்காம இருக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு. வேற வழியே இல்லம்மா. அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டே இருந்தா அவர் திருந்தவே மாட்டாரு. அதுக்குன்னு வயித்துலயே அடிப்ப. அவருக்கு என்ன, அவர்தான் நல்லா சாப்பிடுறாரு. அவ கையாலியா? இதெல்லாம் நல்லதுக்குன்னு நினைக்கிறியா? இப்படி 4 நாள் நடந்தா என்ன ஆகும் தெரியுமா? அதுக்குதான் நீ ஆசைப்படுறியா? அவளுக்கு நெருக்கடி கொடுக்கறதா நினைச்சுக்கிட்டு நீ சிக்கல்ல மாட்டிக்காத. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருக்கிற சண்டைய நீங்களே பேசி தீர்த்துக்கணும். நான் எவ்வளவுமா பேசுறது? எனக்கு பேசி பேசி சலிச்சிருச்சு. எனக்கு இதுக்கு மேல வார்த்தையே இல்ல. அது ரொம்ப ஆபத்து. மௌனமா இருக்கிறது உங்களுக்குள்ள தூரத்தை அதிகப்படுத்திடும். அதுக்கப்புறம் நீங்களே நினைச்சாலும் நெருங்க முடியாது. நீங்க என்ன சொன்னாலும் சரிம்மா, நான் இந்த தடவை பின் வாங்கவே மாட்டேன். எவ்வளவு நாள் ஆனாலும் சரி, அவரு திருந்துற வரைக்கும் இதுதான் அவருக்கு தண்டனை. என்னையும் அது பாதிக்கும்னு தெரியும். இருந்தாலும் வேற வழி இல்ல. சார். சொல்லுங்க பெருமாள். சார், அகிலனை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணியாச்சு சார். ஓகே. கோர்ட் 15 நாள் விசாரணைக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் அக்யூஸ்ட ரிமாண்ட்ல எடுத்ததுக்கு அப்புறம் தான் வேலையே ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லுவீங்க. என்ன பண்ணலான்னு சொன்னீங்கன்னா டீம் கிட்ட சொல்லி ப்ராசஸ் ஆரம்பிச்சிடலாம். கடத்தல் கும்பலுக்கும் அகிலனுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் சார். என்ன சார், சாருமதி கடத்தலுக்கும் அகிலனுக்கும் தொடர்பு இல்லைன்னு தான் தோணுது சார். இல்ல இல்ல, அகிலன் தான் இதோட மூளையே. அவன் பணத்துக்காக தான் இதை செஞ்சிருக்கான். அதுக்காக தான் அவன் ரிசார்ட்டுக்கு சாருமதியை கூட்டிட்டு வந்திருக்கான். எல்லாமே பிளான் தான். என்ன சார் ஆச்சு? ஒண்ணும் இல்ல, ஒரு மாதிரி தலைவலிக்குது. சார், காஃபி ஏதாவது சொல்லட்டுமா சார்? ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை பெருமாள். புரியுது சார், கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க. மற்ற விஷயத்தெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சார், உங்க ஒய்ஃப் லஞ்ச் எடுத்துட்டு வந்திருக்காங்க சார். ஒய்ஃபா? ஆமா சார். எங்க போயிட்டாங்களா? இல்லைங்க சார், அவங்க வெளியில வெயிட் பண்றாங்க. சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். சொல்லப்போனா சாப்பாடும் ரெடி ஆகல. நீங்க ஸ்டேஷன் வந்ததுக்கப்புறம் வீட்ல யாரும் சமைக்கவே இல்லை. அதான் நானே லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி கையோட எடுத்துட்டு வந்துட்டேன். நீ எதுக்கு சாருமதி சிரமப்படுற? இதுல சிரமப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இந்த உப்புமா மட்டும் சாப்பிட்டு வந்துட்டீங்க. சீக்கிரம் பசிச்சிருக்கோம்ல.
அதான் நானும் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். தேங்க்ஸ் சாருமதி. அப்புறம் ஒய்ஃப்னு சொன்னதுக்கு கோச்சுக்காதீங்க. அப்படி சொன்னாதான் நீங்க சாப்பாடு சாப்பிடுவீங்களேன்னு சொன்னேன். நீங்க வெளியில வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பரவாயில்ல சாருமதி, நான் சாப்பிட்றேன். அப்புறம் மிச்சம் வைக்காம சாப்பிடுங்க. மறக்காம எப்படி இருக்கணும் சொல்லுங்க. கண்டிப்பா. சரிங்க, நான் கிளம்புறேன். சரி. நான் இத பத்தி பேசக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா மனசு கேட்கலங்க. என்ன சாருமதி? என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நம்ம எது நடக்க கூடாதுன்னு நினைக்கிறோமோ அது மட்டும் தாங்க நடந்துட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப சங்கட்டமா இருக்குங்க. நீ ஃபீல் பண்ற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல சாருமதி. ஆதிராவை எனக்கு நல்லா தெரியும். என்னையும் ஆதிராவுக்கு நல்லா புரியும். மற்றபடி இந்த பிரச்சனையெல்லாம் போற போக்குல காணாம போயிடும். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க சந்தோஷமா இருக்கணுங்க. உங்களுக்கு ஒரு குறையும் வந்துடக்கூடாது. அதைத்தான் நான் தினமும் சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். நல்லது சாருமதி. சரி, நான் வரேங்க. சார், வந்தது சாருமதி தானே சார்? ஒய்ஃப்னு கான்ஸ்டபிள் சொல்றாரு. சார், சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. சாருமதி முடிஞ்சு போன அத்தியாயம். அவங்க இப்ப மறுபடியும் உங்க லைஃப்குள்ள வந்ததுதான் இப்ப இருக்கிற சிக்கலுக்கே காரணம். தெரியுது பெருமாள். ஆனா சாருமதி அப்படியே விட்டுற முடியாதுல்ல. சாருமதியை பாத்துக்க வேணாம்னு சொல்லல சார். அதே நேரத்துல உங்க வாழ்க்கையும் கவனிக்கணும்ல. ஆமா, இன்னும் கேர்ஃபுல்லா இருக்கணும். காலையில ஆதிராவுக்காக எடுத்து வச்சிருந்த புடவைய சாருமதிக்கு கொடுத்துட்டேன். அச்சச்சோ, அப்புறம் என்ன சார் ஆச்சு? ஆதிரா பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டா. நீங்க பண்றது எனக்கே கோபம் வருது சார். நான் வேணும்னே செய்யல பெருமாள். சார், தெரிஞ்சு பண்ணீங்களோ தெரியாம பண்ணீங்களோ நடந்தது தப்பு தான் சார். பொண்ணுங்க எதை வேணாலும் பங்கு போட்டுப்பாங்க. ஆனா பாசத்தை மட்டும் பங்கு போட்டுக்கவே மாட்டாங்க சார். அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை முழுசா கொடுத்துடணும். அதான் அவங்களுக்கு திருப்தி சார். எப்படியாவது ஆதிரா சிஸ்டரை சமாதானப்படுத்திருங்க. அவங்க சிரிப்புல தான் உங்க சந்தோஷமே இருக்கு. ஆதிராவுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும். என்ன பண்ணலாம்? எங்க வெந்நீர் போடட்டுமா? வேண்டாம் சாருமதி, தேங்க்ஸ். அரை மணி நேரத்துக்குள்ள குளிச்சாதானே ஸ்டேஷன் கிளம்புறதுக்கு டைம் சரியா இருக்கும். இல்ல, நான் இன்னைக்கு லீவு போட்டேன். ஏன்? எனக்கு வேற ஒரு வேலை இருக்கு. வேலுச்சாமி, அம்மா வாங்க. வரேம்மா. அம்மா சொல்லுங்கம்மா. நூலு சரியில்லாத மாதிரி இருக்கு. அம்மா எப்பவும் வாங்குற இடம் தான்மா. ரகத்தை மாத்தி கொடுத்துட்டான். இனிமே வாங்கும்போது ஒரு தரத்துக்கு 2 தரம் தரத்தை பார்த்து வாங்கணும்.
பாரு சரிங்கம்மா. எப்படி இருக்குன்னு. பாட்டி என்னப்பா? எனக்கு புடவை நெய்யறது எப்படின்னு சொல்லிக் கொடுங்க பாட்டி. இது என்னப்பா புதுசா இருக்கு? என்னைக்கு இல்லாத திருநாளா? இப்ப எதுக்கு கத்துக்கணும்னு நினைக்கிற? சும்மாதான். அம்மா, காரணம் இல்லாம போலீஸ்காரு எதையும் செய்ய மாட்டாருமா. ஓ, அப்படிலாம் எதுவும் இல்ல. எனக்கு முன்னாடி தோணல, இப்போ கத்துக்கணும்னு தோணுது, அவ்வளவுதான் பாட்டி. நல்ல விஷயம்தான்ப்பா. ஆனா எப்படி ஆரம்பிக்கிறது, எதை முதல்ல செய்யறது? சரிப்பா, நீங்க வேலையை பாருங்க. முதல்ல புடவைய எதுக்கு நெய்யணுங்கிறத தெரிஞ்சுக்கணும், அதோட மகிமைய தெரிஞ்சுக்கணும். உனக்கு எப்படி புடவை நெய்யணும்னு ஆசையா இருக்கோ அதே மாதிரி அந்த தொழிலும் உன் மேல கருணை காட்டணும். அதுக்கு நீ உன்னை சமர்ப்பணம் பண்ணணும். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம இருக்கணும். ஓ, இவ்வளவு விஷயம் இருக்கா பாட்டி? ம், என்ன நடக்குது? ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி என்ன பேசுறீங்க? சாரு புடவை நெய்யறது எப்படின்னு கத்துக்கணுமா. அட பாருடா, நம்பவே முடியல. தாத்தா நீங்க சும்மா இருங்க தாத்தா. பாட்டி நீங்க சொல்லுங்க பாட்டி. ஆ, சொல்லுங்க. புடவைங்கிறது வெறும் உடை மட்டும் இல்ல, அது ஒரு மரியாதை. ம். அதுவும் பெண்களுக்கான மரியாதை, குடும்பத்துக்கான மரியாதை. அத நீ புரிஞ்சுக்கிட்டா அந்த கலை உனக்கு கை வரும். ம், புரிஞ்சுக்கிறேன். டேய் வேறாண்டி, தாத்தா டேய் உன் பாட்டி வளவளன்னு இழுப்பாடா. நீ புரிஞ்சுக்கிற மாதிரி படிப்படியா நான் சொல்லி தரேன். வா. இவரே இப்ப வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு தான் நிக்கிறாரு. அப்படியா? நீயா நினைச்சுக்கிட்ட நான் என்ன சொல்லி கொடுங்க. நீ வாடா பேராண்டி. வாடா பேராண்டி, உட்கார் உட்கார். நீ புடவையே நெய்ய ஆசைப்படுறன்னு எனக்கு தெரியும். சொல்ற மாதிரிலாம் எதுவும் இல்ல தாத்தா. டேய் என்கிட்டயே மறைக்கிறியா? நீ ஆதிராவை சமாதானப்படுத்துறதுக்காக தான் இதெல்லாம் யோசிக்கிற. உன் பொண்டாட்டிய கூல் பண்றதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. என்ன தாத்தா? யாருமே இல்லாத இடமா நீங்க 2 பேர் மட்டும் தனியா போய். தாத்தா அட இருடா, குறுக்க பேசாத. நானே ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கேன், குறுக்க பேசினா மறந்துடுவேன். சரி சொல்லுங்க. நல்லா புரிஞ்சுக்கோ. யாருமே இல்லாத இடத்துல நீங்க 2 பேர் மட்டும்தான் தனியா இருக்கணும். சுத்தி முத்தி பாரு, யாருமே இருக்க கூடாது. புரியுதா? நீங்க முதல்ல என்னன்னு சொல்லுங்க. அட சொல்றேன்டா, படக்குன்னு கால்ல விழுந்துடுறா. ஐயா என்னடா சிரிக்கிற? இது ஒண்ணும் சாதாரண யோசனை இல்லடா, மாஸ்டர் பிளான். இத மட்டும் நீ கரெக்டா செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் உன் பொண்டாட்டி நில்லுன்னா நிப்பா, உட்காருனா உட்காருவா. இதத்தான் நீங்க எவ்வளவு நாளா செஞ்சுட்டு இருக்கீங்களா? அட பாவி, நான் மட்டும் இல்லடா, இந்த உலகத்துல சந்தோஷமா இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் இதத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இத என்ன நம்ப சொல்றீங்களா? மாறா, நீ கால்ல விழுவியோ இல்ல உன் பொண்டாட்டி கைய பிடிச்சு கெஞ்சுவியோ, இப்ப அது முக்கியம் இல்ல. பொண்டாட்டி மனச புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும். அந்த சூட்சம மட்டும் தெரிஞ்சா போதும்டா, சொர்க்கம் உனக்குதான். இல்ல இல்ல, நானே என் வழியை கண்டுபிடிக்கிறேன். நீங்க விடுங்க. சரி, அதுவும் ஒரு வகையில நல்லதுதான். ஆனா ஃபார்முலா இதுதான். உன் ஸ்டைல்ல உப்பு காரத்தை கூட்டுறது குறைக்கிறதெல்லாம் அது உன் பாடு. ஆனா தாத்தாவை குறை சொல்றாரு. இப்பவே போய் அதை செஞ்சிடும் போல இருக்க. அதிரா, என்னோட சட்டை ஒண்ணு காணும். இதுல இருக்கா? ஏங்க, இதுல பாப்பா ட்ரெஸ் மட்டும் தான் இருக்கு. அச்சச்சோ, கலச்சிட்டனே. சரி சரி இரு, நான் மடிச்சு தரேன். எங்க நீங்க எந்திரிங்க, நானே மடிச்சுக்கிறேன். நோ ப்ராப்ளம், நான் ஹெல்ப் பண்றேன். விடுங்க, நானே மடிச்சுக்கிறேன்னு சொல்றேன்ல. விடு ஆதிரா, ஹெல்ப் பண்றேன். நான் அப்புறம் மடிச்சுக்கிறேன், எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு. ஏய் இரு இரு, எனக்கும் கிச்சன்ல தான் வேலை இருக்கு. ஆதிரா, என்ன பண்ற?
விவசாயம் பண்றேன். நல்ல ஜோக். நான் உனக்கு உதவி செய்யலாங்கிற முடிவுல இருக்கேன். காய்கறி கட் பண்ணி தரட்டுமா? இதோ இந்த பூண்டு உரிக்கட்டுமா? எதுவும் வேண்டாம். என்ன தொந்தரவு பண்ணாம இருந்தீங்கனாலே போதும். என்னதுடா இப்படி சொல்ற? ஏய், என்ன பண்றீங்க? புடிச்ச பொண்டாட்டிய புடிச்சுக்கிட்டு இருக்க. விடுங்க. விட்டா விழுந்துருவாங்கடா. எங்க ஊர்ல கட்டி பிடிச்சுதான் சாரி சொல்லுவாங்க. உங்க ஊர் எந்த ஊரு? ஊரு பேரு சொன்னா மன்னிப்பு கிடைக்காது. சாரிங்க, நான் தெரியாம வந்துட்டேன். தண்ணி குடி குடி.